விஜயாவோட பேச்சை வேதவாக்குன்னு நினச்சிட்டு இருந்த ரோகிணி பொங்கி எழுந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஒரு வழியாக சத்யாவை சிட்டிக்கிட்டேருந்து காப்பாற்றி எக்ஸாம் காலுக்கு அனுப்பிட்டாரு முத்து. மீனா கிட்ட, ஏன் மீனா எப்படி சீதாவுக்கு இதெல்லாம் தெரியும்? போலீஸுக்காரரு தெரிஞ்சதுனால தான் அவங்க இருக்கிற லொக்கேஷன் அனுப்பினாங்க. அது இருக்குங்காட்டி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். எப்படி இவங்களுக்கு தெரியும்? யாரை வச்சு சீதா கண்டுபிடிச்சான்ட்டு கேளு மீனா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிங்க இருங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிவிட்டு, சரி ஏன்னா எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, என்ன ஸ்வீட் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னால், எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் கட்டிங் போட்டு வருவீங்களே, இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொன்னார். நீ இந்த பாலை கொடுத்துட்டியா, சரி இந்தா கொஞ்சம் இருக்குது நீ குடிச்சுக்க, இன்னும் டைம் 6 மணி நேரம் இருக்குது, நான் போய் சரக்கு அடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்ன திரும்ப பேசுகிறீங்க? ஆமாம், நான் கம்முன்னு பேசாமல் அமைதியாக இருந்தவொடனே நீ தூண்டி விட்றதானே அப்படின்ட்டு முத்து சொன்னேன். ஆமாம் பரவாயில்ல, அந்த கட்டிங் கூட இந்த தேன் கலந்த பாலே நல்லா இருக்குது, நான் குடிச்சிட்டு படுக்கிறேன், நீ பேசாமல் வேலை என்னமோ இருந்தால் அது வேலை பாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. டிராஃபிக் போலீஸாருன்னு சீதாவோட அம்மாவும் சீதாவும் போய் நன்றி சொல்கிறதுக்காக போய் பார்க்க போகிறாரு. போய் பார்த்துட்டு, நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா என் தம்பி காப்பாற்றிருக்கவே முடியாது, கரெக்டான லொக்கேஷன் அனுப்பங்காட்டி தான் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சீதா நன்றி சொல்ல, நான் சொல்கிறத விட உங்கள் மாமா போய் காப்பாற்றினது தான் பெருசு, அவருக்கு நீ நன்றி சொல்லு, அவர் போய் பார்த்து போலீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி போய் காப்பாற்றிட்டாரு, அவர் தான் நல்லவர், பரவாயில்ல, ஒரு சொந்த வீட்லேயே பார்க்க மாட்டாங்க, ஆனால் தான் கட்டின ஒய்ஃப் வீட்டில் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னா அவர் தான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல, ஆமாம் எங்கள் மாமா எப்போவுமே எங்களுக்கு நல்லதாக செய்வார், எங்கள் மாமா இப்போ இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சீதா முத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஆனால் 2 பேர்த்துக்கு எதிரியாக இருக்கிறது தெரியறதில்ல. முத்துவும் அருணும் என்னைக்கு சந்திச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ தான் நம்ம 2 பேரும் தப்பான எண்ணத்தில் நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும். ரோகிணி ஒரு பியூட்டிஷியனுக்கு போயிட்டு வந்துட்டு அமௌண்ட் 20,000 இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் விஜயா கிட்ட கொடுக்க, அத்தை இந்தாங்க, நான் இப்போ ஒரு மேக்கப்புக்கு போயிட்டு வந்தேன், இதில் 20,000 பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எனக்கு வேண்டாம், நான் என்ன பணம் ஆசை பிடிச்சவளா, பணத்திமிரு பிடிச்சவளா, எதுக்கு என்கிட்ட கொடுக்குற, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லைங்க ஆண்டி, நான் உங்கள்கிட்ட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்ல, ஐயா அது வாங்க மாட்டான்ட்டு இருக்க. மனோஜ் அம்மா அவள் தான் கொடுக்குறாள்ல, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னானுங்க. சரி நீ சொன்னதுக்காக நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான் விஜயா. ரோகிணி இருந்துக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு மனசில் நினைக்கிறான், நீ எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்டம் ஆடுவியோ ஆடு, இந்த ஆட்டத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு நாள் எனக்கும் தைரியம் வரும், உன்னை கொட்டத்தை அடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்ருக்கிறா ரோகிணி. என் புருஷன் என் பேச்சு கேட்குற வரைக்கும் உன்னோட ஆட்டத்திலையே நான் இருப்பேன், அதுக்கப்புறம் என் புருஷன் மட்டும் என் வழிக்கு வந்துட்டானே என்னோடய ஆட்டத்தை காட்டி உன்னை அடக்கி நான் என் கைக்குள்ளே வைக்கல, நான் என் பேர் ரோகிணி இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சபதம் போட்டுட்டு இருக்கா ரோகிணி. விஜயாவோட கொட்டம் அடங்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.